இவரோட ரிலேட்டிவ்ஸ்லாம் இவர் 14 இயர்ஸில் இருக்கும்போதே எல்லாம் விலகி போயிடுறாங்க. ஏன்னா இவர் வந்து கிரிக்கெட் விளையாண்டாருன்ட்டு. ஈவன் இவங்க அப்பா கூட இவரை வந்து பிடிக்காம போச்சு. ஏன்னா இவர் வந்து கிரிக்கெட் ரொம்ப விளையாடுறாருன்ட்டு. பட் இவரோட கிரிக்கெட் மேலே உள்ள பேஷன் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, அவர் வந்து வீட்டை விட்டே போயிட்டு கிரிக்கெட் வந்து பயங்கரமாக வந்து விளையாட ஆரம்பிச்சார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க அப்பா வந்து இறந்துடுறாங்க. அண்ட் இன்னும் கொஞ்சம் மாதத்தில் அவங்க பிரதரும் வந்து இறந்துடுறாங்க. ஸோ இதனால அவர் வந்து கிரிக்கெட்டை விட்டுட்டு 3 வருஷம் அவர் வீட்டை வந்து நல்லா பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் திரும்பியும் கிரிக்கெட் விளையாட வரும்போது அவருக்கு வந்து பயங்கரமான இன்ஜுரி ஆகுது. இனிமேல் வந்து கிரிக்கெட்டே இவர் வந்து விளையாட முடியாது அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. பட் இவர் அதெல்லாம் இல்லை, நான் கண்டிப்பாக விளையாடுவேன்னு சொல்லி இன்ஜுரியிலேருந்து ஓவர் கம் பண்ணி விளையாடுறாரு. ஃபஸ்ட் கிளாஸில் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணி இந்தியாக்காக டெபியூ பண்ணுறாரு. டெபியூவில் ஃபஸ்ட் மேட்ச்சில் இங்கிலாந்துக்கு எதிராக 3 விக்கெட் எடுக்கிறாரு. அண்ட் அப்போ டெபியூ பண்ணி இப்போ இந்த ஜூலை மாதத்தில் பும்ராவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்து ஒரே மேட்ச்சில் 10 விக்கெட் எடுத்து இந்தியாவை ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் தான் ஆகாஷ்தீப். ஸோ இவர் வந்து ஒன்று வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காருங்க. கிரிக்கெட் மேலே பேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் இருந்தால் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் டாப் பொசிஷனுக்கு வரலாம். ஸோ ஆகாஷ்தீப் ஸ்டோரி உங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டை சொல்லிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க.